டிராகன் படத்தோடைய டைட்டில் போடும்போதே வந்து போர்டில் ஒரு லைன் எழுதியிருக்கும். அந்த லைனோடைய மீனிங் என்னது அப்படின்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நேர்மையாக செய்யணும், ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி செய்யணும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் டிராகன் அப்படின்னு படத்தோடைய நேமே வந்து ரிவீல் ஆகும். படத்தோடைய ஹீரோவான டிராகனும் வந்து எல்லா வேலையுமே வந்து சின்சியராக கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் வந்து செய்கிற மாதிரி காட்டுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்கூல் போர்ஷனில் நல்லா படிக்கிற பையனாக காட்டுவாங்க. காலேஜில் கெட்டவனாக இருந்தாலும் எல்லா பழக்கத்தையும் கற்று வச்சுருப்பாரு. அடுத்ததாக வேலைக்கு போகிற போர்ஷனில் தப்பான வழியில் போனாலும் 10 லட்சம் ரூபா கட்டி வேலையில் ஜாயின் பண்ணி வேலையில் சின்சியராக இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் காலேஜ் போர்ஷனுக்கு திரும்ப வந்துடுவார். அப்பையும் 48 அரியர் பேப்பரை கிளியர் பண்ணுவார். நேர்மையாக இருந்தாலும் ஃபுல்லாக நேர்மையாக இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. தப்பு பண்ணுறவராக இருந்தாலும் ஃபுல்லாக தப்பு பண்ணுற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. படத்தோடைய டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ராகவனுடைய கேரக்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஆக்டர் பிரதீப் ரங்கநாதன் நடித்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் டிராகன். இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தியேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். டிராகன் படத்தில் ஒரு சில பேர் வந்து கேமியோ ரோலில் ப்ளே பண்ணியிருப்பாங்க. இவங்கெல்லாம் சும்மா வந்துட்டு போகாமல் இவங்களுக்கும் ஒரு சில டீட்டெயிலிங்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்தில் ஸ்னேகா டாக்டராக வருவாங்க. அவங்க சொல்கிற டைலாக் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சிக்காம உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகுங்க, பெட்டரான லைஃப் பார்ட்னர் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக் மூலமாக இவங்களுக்கும் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன் வந்து நடந்திருக்கலாம். அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால தான் இவங்க அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ராகவன் வந்து வேலைக்கு போகிறதை யோசிப்பார். ஆனால் ஸ்னேகா சொல்கிற டைலாக் வச்சு பார்த்தோம் அப்படின்னா, நல்ல சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் ராகவனை தேடி ஒரு நல்ல பெரிய இடத்து வீட்டு பொண்ணா பல்லவி வருவாங்க. அடுத்ததா அஸ்வந்த் மாரிமுத்து கௌதம்ங்கிற ரோல்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. இவர் ஷார்ட்கட்ல சக்சஸ் ஆகிறத பத்தி சொல்றதுக்கு வந்திருப்பாரு. கௌதம் வந்து படிச்சு வேலை பார்த்ததுனால வசதியா வந்திருக்க மாட்டாரு. ஷார்ட்கட்ல யூஸ் பண்ணி தான் வந்து வசதியா வந்திருப்பாரு. அதனால தான் அவருடைய கேரக்டரை சுத்தி எல்லாமே வசதியா ஹை ரிச்சா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையான கௌதம் யாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா தான் வந்து தெரியாத ஆளுங்க கிட்ட கூட இறங்கி கிரிக்கெட் விளையாடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ வசதியானவர் கிரவுண்ட்ல சின்ன பசங்க கூட கிரிக்கெட் விளையாடுறது மூலமா இவர்கிட்ட ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு முன்னாடியே கன்வே பண்ணியிருப்பாங்க. அடுத்ததா இவானா, இவங்க பிரின்சிபலோடைய பொண்ணா வருவாங்க. இவங்க மூலமாக தான் வந்து பிரின்சிபலுக்கு ராகவனுடைய உண்மையான முகமே வந்து தெரியும். அதனால ராகவனுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிடும். இவானா வந்து இவங்க அப்பா கிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குது, கல்யாணம் பண்ணி வைங்க, அப்படி இல்லை அப்படின்னா 2 வருஷத்துக்கு கல்யாண பேச்சை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக கடைசி சீனில் மயில்வாகனன் வந்து தன்னுடைய பொண்ணுக்கு ராகவனை மாப்பிள்ளை கேட்டு ராகவனுடைய வீட்டுக்கே வந்திருப்பாரு. அப்போ தான் வந்து மயில்வாகனத்தோடைய பொண்ணே வந்து ரிவீல் பண்ணுவாங்க. ஃபோனில் பேசும்போது 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிளைமேக்ஸில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்கிற விதமாக ராகவனுடைய வீட்டுக்கே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. 2 வருஷம் போனதுக்கான ரெஃபரன்ஸாக எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா, ஃபுட் டெலிவரி பாயா ராகவன் வந்து மயில்வாகனன் வீட்டுக்கே வந்திருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நான் கரஸ்ல இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்ச மாதிரியும் அதே மாதிரி ஃபுட் டெலிவரியில் 8000 இருந்து 25,000 வரைக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சேலரி இன்க்ரிமெண்ட் மூலமா 2 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத சிம்பாலிக்கா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஹவுஸ் ஓனராக ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. ராகவன் வந்து அவரை எப்போதுமே வந்து படம் ஃபுல்லாகவே ஹவுஸ் ஓனர் அப்படின்னு தான் வந்து சொல்லி கூப்பிடுவார். இந்த படத்தோடைய கதையில் வந்து ராகவன் வந்து நல்ல வசதியானாலும் திரும்ப இதே நிலைமைக்கு வரப்போகிறாரு அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக தான் இந்த ஹவுஸ் ஓனர் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோடைய ஒன்லைனே வந்து ஹீரோ வந்து சக்ஸஸ் ஆகிறாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஃபஸ்ட்டு ஸ்னேகா வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அஸ்வந்த் மாரிமுத்து வந்து ஷார்ட்கட்ல சக்சஸ் ஆகிறதுக்கு வழிகாட்டுவார். வசதியானாலும் திரும்ப பழைய நிலைமைக்கே வந்துருவார் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஹவுஸ் ஓனர் மூலமாக காமிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க எல்லாம் ஒரு சில சீன்ஸுக்கு மட்டும் வந்திருந்தாலும் இவங்களுடைய கேரக்டரை ஸ்ட்ராங்காகவே எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாயோடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக டைலாக்லாம் எந்த ஒரு சீன்லையுமே வந்து இருக்காது. ஆனாலும் படம் ஃபுல்லாகவே இந்த பாய் வந்து வருவார். ராகவன் புதுசாக வீடு கட்டி பால் காய்ச்சிற ஃபங்க்ஷன்லேயும் பாய் ஃபேமிலி இருப்பாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு சஷ்டியார்த்த பூர்த்தி நடக்கும். அந்த ஃபங்க்ஷன்லேயும் இந்த பாய் வந்து இருப்பார். ராகவனுடைய மேரேஜ்லேயும் இந்த பாய் வந்து இருக்கிறத பார்க்க முடியும். கீர்த்தியோடைய
கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தில் கீர்த்தி வந்து ராகவனை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சீனில் கூட ஒரு இடத்துல கூட ராகவனை டிராகன் அப்படின்னு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. கீர்த்தி வந்து எப்போதுமே ராகவன் தான் கூப்பிடுவாங்க. கீர்த்தி வந்து ராகவனை லவ் பிரேக்கப் பண்ணி போயிடுவாங்க. அப்போ ராகவன் வந்து கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காண்டி தான் படத்தோடைய கதை வந்து ராகவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் ராகவன் வர்ற அந்த 10 நிமிஷம் சீன் வந்து ஆடியன்ஸுக்கும் சரி கீர்த்திக்கும் சரி என்னடா இப்படி பண்ணுறானே அப்படின்னு அந்த ஒரு ஆர்க் கிரியேட் பண்ணுறதுக்காண்டி ராகவன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. காலேஜ் போர்ஷனில் கீர்த்தி தான் வந்து ஃபஸ்ட்டு ராகவனை லவ் ப்ரப்போஸ் பண்ண மாதிரி ராகவனுடைய டயலாக் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. கீர்த்தியே வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணினதுனால தான் கீர்த்தியோடைய வேல்யூ தெரியாமல் ராகவன் வந்து ரொம்ப இயல்பாக கேஷுவலாக தண்ணி அடிக்கிறது, சிகரெட் அடிக்கிறது, வேலைக்கு போகாமல் இருப்பார். இதே இது செகண்ட் ஹாஃபில் வந்து பல்லவி போர்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராகவன் தான் ஓகே சொல்லுவார். பல்லவி தன்னை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ரொம்ப கவனமாக பல்லவியை ஹேண்டில் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. காலேஜ் படிக்கும்போது ராகவனை தான் மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க கீர்த்தி. அதனால டாட்டுலாம் வந்து போட்டு வந்திருப்பாங்க. இது மூலமாக இவங்களுடைய லவ்வில் வந்து கீர்த்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஆனால் ராகவனுடைய லவ்வில் வந்து எந்த நம்பிக்கையுமே இருக்காது. நீ என்னை விட்டு போயிட்ட அப்படின்னா இதை யார் உட்காந்து அழிப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த சீன் மூலமாக லவ் வந்து பிரேக்கப் ஆகிடும் அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ராகவன் வந்து இந்த ஒரு சீனில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ எம்ஏ முடிச்சிருக்கிற அதனால் லெக்சராக இருப்ப, அவன் ப்ரொஃபஸரு அதனால் காம்பினேஷன் தூக்கலாக இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ கீர்த்தி வந்து செகண்ட் ஹாஃபில் லெக்சராக வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இந்த ஒரு டைலாக் மூலமாகவே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லையும் கீர்த்தி தான் வந்திருப்பாங்க. ஏன் மறுபடியும் கீர்த்தியை கொண்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கீர்த்தினால தான் வந்து தப்பான வழியில் போயிருப்பார். ஸோ செகண்ட் ஹாஃபில் கீர்த்தியே வந்து ராகவனை படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சுருப்பாங்க. ராகவனை நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த சீனில் ராகவன் வந்து ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுக்காண்டி 10 லட்சம் ரூபா அப்பா அம்மா கிட்ட கேட்பாரு. அப்போ அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ காலேஜ் படிக்கிறதுக்கே கழுத்தில் இருக்கிறது காதில் இருக்கிறது எல்லாத்தையும் அடமானம் வச்சாச்சு, இன்னும் வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்கை கனெக்ட் பண்ணுற விதமாக ராகவன் வந்து ஸ்கூலில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் கோல்டு மெடல் வாங்கும்போது பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. அப்போ கவனிச்சிங்க அப்படின்னா அப்பா கையில் வந்து மோதிரம் இருக்கும், அம்மா கழுத்தில் வந்து செயின், வளையல், மோதிரம் இதெல்லாம் வந்து போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதே இது செகண்ட் ஹாஃபில் வசதியானதுக்கு அப்புறமாட்டியும் ராகவனுடைய அப்பா வந்து மோதிரம் போட்டிருப்பாரு, அவங்க அம்மா வந்து செயின், வளையல், மோதிரம் எல்லாமே போட்டிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ராகவனுடைய இன்ட்ரோ சீனில் தம் அடிக்கிற மாதிரி தான் வந்து இன்ட்ரோ சீன் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி குட்டி டிராகனுடைய இன்ட்ரோ சீனும் வந்து தம் அடிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ராகவனுடைய ஃப்ரெண்டை கவனிச்சிங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார் லவரோட. ராகவன் வந்து ரூமுக்கு என்ட்ரு ஆகும்போதே ஃபோன் பேசிக்கிட்டே தான் இருப்பார். கிரிக்கெட் ஆடும்போதும் ஃபோன் பேசுவார். ராகவனுடைய லவ் சாங்கில் பேக்ரவுண்டில் ஃபோன் பேசுகிற மாதிரி தான் காட்டுவாங்க. பல்லவிக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லியிருப்பாரு, அப்போ கூட ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. இந்த படத்தில் மிஸ்கினுடைய கேரக்டர் பேர் வந்து மயில் வாகனம்னு வச்சுருப்பாங்க. பெரும்பாலும் காட்டும்போது அவர் வந்து பேருக்கு ஏற்ற மாதிரியே கார்லேயே தான் ட்ராவல் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. இந்த சீனில் ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் எழுதாமல் தூங்கிடுவார். ஸோ அந்த பேப்பரை மட்டும் ஏமாற்றி பாஸ் ஆகிடுவார். ஏமாற்றி பாஸ் ஆகிருக்கிறாரு அப்படிங்கிறத கிளைமேக்ஸில் தான் நமக்கு ரிவீல் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே பாஸ் ஆனதுக்கு எல்லாரும் வாழ்த்துக்கள் மெசேஜ் அனுப்பும்போது அப்போ V1 கம்பெனியில் இருந்து என்ன மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னா, இப்போ சந்தோஷம் தானே ராகவா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு மெசேஜ் மூலமாக ஒரு பேப்பரை மட்டும் ஏமாற்றி தான் பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்காக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கீர்த்தியோடைய மெசேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஆல் கிளியர்னு இருக்கும். ஸோ இவங்க மட்டும்தான் ரிசல்ட்டை பார்த்து மெசேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கன்வே பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கும் ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த வீடியோடைய தொடர்ச்சியாக பார்ட் 2 வீடியோடைய லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். டிராகன் படத்தை நீங்கள் ஒரு தடவையாவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த படத்தில் நடித்த எந்த கேரக்டர் ரோலும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் திருச்சிற்றம்பலம் படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோக்கான லிங்க்கும் கமெண்ட்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். டிராகன் படத்தில் இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இந்த மாதிரி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.